இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அம்மா, சளி காய்ச்சல்னாங்க. ஏன் என்ன செய்யுது? சளி பிடிச்சிருக்கா? பச்சை தண்ணியில குளிக்க கூடாது நாங்கெல்லாம். ஏன் பச்சை தண்ணியில குளிக்கிறீங்க? பச்சை தண்ணிலாம் பிடிக்குமா? காய்ச்சல் அடிக்கிறப்ப குளிக்க கூடாது. நல்லா இருக்கப்ப நம்ம பச்சை தண்ணில குளிக்கலாம். காய்ச்சல் அடிக்கிறப்ப சளி பிடிச்சிருக்கப்ப குளிக்க கூடாது சொல்லுது. அம்மா சொன்னா நல்லா தானே சொல்லுவாங்க. எதுக்கு வந்தோம்னா சரிப்பா அம்மா உடம்பு சரியில்லை, நாங்கள் அதை பார்த்துட்டு புளிக்குழம்பு அம்மா சுட சுட கொடுத்துட்டாங்க. சரி புளிக்குழம்புலாம் அன்னைக்கே பிடிக்கிறீங்களா? அதெல்லாம் குழம்பு எடுத்துட்டு புளிக்குழம்பு சாதம் எல்லாம் எடுத்து வந்துருக்கேன், சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல் போறது பணம் தரேன், போய் பார்த்தணும் டாக்டரை. சரி கேப்பீங்களா வட்டிங்களா? நான் யாரு? எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு? சளி டெய்லி காலையில பச்சை தண்ணி குளிக்காத இருக்கவே மாட்டான். பச்சை தண்ணில குளிக்க கூடாது சரியா? அந்த பச்சை தண்ணி நீங்களாம் யாரு? கடவுளோட குழந்தை. யாரு? கடவுளோட குழந்தை சரியா? இதுல பணம் இருக்கு. முடியலன்னு சொல்லுங்க, நான் ஆட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன் சரியா? ஓகேவா? பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மாட்ட பணம் கொடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு யாரை பார்க்கணும்? புளிக்குழம்பு சாப்பாடு முட்டை எல்லாம் கொடுத்து விட்டாங்க. சுட சுட போய் சாப்பிட வைங்க. இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க, அப்புறமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஐயோ அப்படியே இதுல போட்டுருங்க. அப்பளம் தம்பியை பார்க்க போறோங்க. குழம்பு முட்டை அப்பளம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க சரியா? தான் விளக்கிட்டு குளிச்சுட்டு வருவாரு. ஓகே சூப்பர். அம்மா தான் டெய்லி ஊட்டி விடுறீங்க. எப்படி இருக்கு குழம்பு? பிடிச்ச குழம்பு. பிடிச்ச குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு. அதெல்லாம் சொன்னே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆரோக்கியராஜும் என்னை பொறுத்தளவுக்கு கடவுளோட ஒரு வகையான குழந்தை தான். இந்த மாதிரி தாய் கிடைக்கிறதுக்கு உண்மையுமே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வயசுல இன்ன வரைக்கும் பாருங்க ஊட்டி விட்டு வளர்க்குறாங்க. அப்புறம் குழந்தை, அதாவது குழந்தை 1 வயசு 2 வயசு வரைக்கும் விட்டுடுவாங்க. இத்தனை வருஷமா அவங்கள பார்த்துக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்களும் பார்த்துக்கிட்டு அவரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனா வச்சுதான் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு கடவுள். அப்படிலாம் அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது சரியா? இங்க பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க 100 வயசு வரைக்கும் சரியா? நினைச்சு பாருங்க, யார் இருப்பா, யார் பாத்துக்குவா? இந்த மாதிரி தாய் யாரு கிடைக்கும்? நீ இதை அழக்கூடாது, தைரியமா இருக்கணும் சரியாம்மா? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நான் இருக்க பாத்துக்கலாம். அம்மா நீங்களும் பாத்துக்கணும் சரியா? போறேன். கத்திரிக்காய் இருக்கு குழம்பு. கத்திரிக்காய் எப்படி இருக்கு? சூப்பரா. டாக்டர் பாருங்கம்மா, மேற்கொண்டு ஏதாவது தேவைன்னா எனக்கு போன் பண்ணுங்க. இனிமே இங்கதான் இருப்பேன். இனிமே பிரச்சனை இல்லை. ஊருக்கு தான் போயிட்டு வந்துட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சரியா? பாத்துக்கோங்க. பணம் வச்சுக்கோங்க. எதுனா எனக்கு போன் பண்ணுங்க, மாசம் மாசம் வந்துடுறேன் ஓகேவா? போயிட்டு வருமா? எடுக்கலாம் 2 3 தடவை வேற நம்பர்ல இருந்து அடிங்க. ரீசார்ஜ் பண்ணி விட்டாரு சரியா?